வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, பொறியில் சிக்கிய முதல்வர் விஜய், ஆப்பு வச்ச ஆதவ் அர்ஜுனா, அவரும் சிக்கிய கொடுமைய எங்க போய் சொல்றது. அதனால விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ரெண்டு பேரும் இப்ப பொறியில் சிக்கிட்டாங்க. எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியவே இல்லை. யாருக்கு? முதல்வர் விஜய்க்கும் தெரியல, ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தெரியல. விழி பிதுங்கி நிற்கின்றார்கள். வேட்டு வச்சிடுச்சு திமுக. யார்கிட்ட மோதனமோ அவங்க கிட்ட மோதணும். திமுக கிட்ட வழக்கறிஞர் அணியானது எவ்வளவு பலமா இருக்குது. அதை தாண்டி டெல்லியில அவங்களுடைய லாபி எவ்வளவு பெருசா இருக்குது. திமுகவுடைய எல்லா வழக்குகளையும் திமுகவுடைய வழக்கறிஞர் அணியானது வாதாடுதோ இல்லையோ, டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர்கள் தான் வாதாடி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி வழக்க ஒரு நாளைக்கு ஆஜராகி வாதாடுவதற்கு 40 லட்சம் 50 லட்சம். அப்பேற்பட்ட பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் திமுக கிட்ட திமுக தொடர்பில் இருக்கின்ற போது தேவையில்லாம வார்த்தையை விட்டு வம்புல மாட்டிட்டாரு ஆதவ் அர்ஜுனா. சரி, அது எந்த அளவுக்கு வினையா மாறி இருக்குது என்பதுதான் முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அடையாளத்தை தொலைக்கிறார். அரசியல் விமர்சகர்கள் காட்டம். அண்ணாமலைக்கு அடையாளம் என்ன, அதை எப்படி தொலைக்கிறார் அப்படின்ற விஷயத்தை விரிவா பார்க்க போறேங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பொறியில் சிக்கிய முதல்வர் ஆதவ் அர்ஜுனா எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்ற நாள்ல கரூரை பற்றி பேசுறார். கரூர் சம்பவத்தை பற்றி பேசுறார். அப்படி பொறுப்புள்ள அமைச்சர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு தொடர்பாக பேசலாமா? சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி பேசலாமா? உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வழக்கை பற்றி பேசலாமா? நம்ம எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூரை பற்றி பேசலனா தமிழக வெற்றி கழகத்துல சேராம போயிடுவாரே என்ன? அந்தால் எப்படா கதுவை தரப்பீங்க, பனையூர் பங்களாக்குள்ள கட்சியில சேர்ந்துடலாமான்னு சொல்லிட்டு தவம் இருக்கின்ற பொழுது எம்.ஆர். விஜயபாஸ்கருக்காக வாக்கு சேகரிக்கின்றோம் என்ற போர்வில கரூர் சம்பவத்தில் திமுக காவல்துறை வைத்து 41 பேரை கொன்று விட்டது என்று அபாண்டமாக காவல்துறை மீதும் பழி போடுறாரு, திமுக மீதும் பழி போடுறாரு. திமுக எடுத்த முடிவு இப்ப தேவையில்லாம முதல்வரையும் அந்த வழக்குல வலுவா சிக்கிட்டாரு. நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுனதுனால அதனால்தான் நம்ம சொன்னோம், பொறியில் சிக்கிவிட்டார் நம்ம முதல்வர். நம்முடைய ஆர்.எஸ். பாரதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு இடையீட்டு மனுவை போட்டிருக்கார். அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். உடனடியாக உச்ச நீதிமன்றமானது நாளைக்கே விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றமானது கோடை விடுமுறை, அதி முக்கியமான வழக்குகள் மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வாங்க. அப்படி இருக்கின்ற நிலையில நம்ம கரூர் வழக்கு எவ்வளவு முக்கியமானதாக கருதி இருந்தால் அந்த வழக்க அவசர வழக்கா எடுத்துக்கிட்டு நாளைக்கே விசாரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வம்பு பண்ணி விட்டுட்டாரு. வழக்கினுடைய தன்மையை மாத்துகின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்குது. அது உண்மையை சொல்ல போது நீதிமன்றத்துக்கு. ஆனால் அமைச்சராக இருக்கிறவர் காவல்துறை வைத்து திமுக ஆட்களை கொண்டுடுச்சுன்னு சொன்னா, அப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறாரா? அமைச்சராக இருக்கிறவர் இப்படி பேசினா யாராவது சாட்சி சொல்ல வருவாங்களா? அது மட்டும் இல்லைங்க, கரூர் சம்பவம் நடந்து போய்விட்டு இப்பதான் முதன்முறையாக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் போறார். பாதிப்படைந்தவங்களுக்கு நிவாரணம் வழங்க போறாரு, வேலை வாய்ப்பு வழங்க போறாரு. இடைத்தேர்தல் வருது இல்ல, அரசியல்வாதி என்றாலே ரொட்டி துண்டை போடுவாங்க, அதெல்லாம் இயல்பான ஒன்றுதான். அதெல்லாம் தப்பா திமுக சொல்லல. ஆனால் ஆதவ் அர்ஜுனா பேசின பிறகுதான் கரூருக்கு முதலமைச்சர் போறாருங்க, அங்க நிவாரணங்கள் வழங்க போறாருங்க, வேலை வாய்ப்பு கொடுக்க போறாருங்க. சிபிஐ ஆனது அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்குதுங்க. அதனால முதலமைச்சரை கூப்பிட்டு என்ன மாதிரி உதவிகள் வழங்க போறீங்க, அந்த உதவிகளுடைய தன்மை எத்தகையது, இந்த வழக்கினுடைய தன்மையை இந்த உதவிகள் மாற்றி விடுமா, அதே மாதிரி பாதிப்படைந்தவங்க கிட்ட என்ன பேச போறீங்க, எல்லாவற்றையும் எழுதி வாங்கி சோதனை செய்துவிட்டு அதுக்கப்புறம் இந்த நிவாரணங்களை வழங்கலாமா வழங்க கூடாதா என்று சிபிஐ ஆனது முடிவு செய்யட்டும். அந்த முதலமைச்சர் வழங்கக்கூடிய எல்லா நிவாரணங்கள் பற்றியான விவரங்களை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணட்டும். உச்ச நீதிமன்றமானது கரூர்ல பாதிப்படைந்தவங்களை முதல்வர் சந்திக்கட்டுமா சந்திக்க கூடாது என்பதை உச்ச நீதிமன்றமானது முடிவெடுக்கட்டும். வழக்கு விசாரணையில் இருக்கின்ற போது திடீர்னு எல்லாருக்கும் நிவாரணம் வழங்குறேன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்குறேன்னு சொன்னா அந்த வழக்கு எப்படி போகுங்க? தன்மையே மாறிப்படும் இல்லையா? இரண்டாவது,
பலனடைந்தவர்கள் இந்த நிவாரணங்கள் மூலமாக. இப்போ நம்ம விஜய் மீது வந்து பாத்தீங்கன்னா கரூர் வழக்குல விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவருடைய விசாரணை என்ன தகவல் தெரிவித்தாரோ அது சிபிஐ ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்குது. சோ நம்முடைய முதலமைச்சர் வந்து இன்னைக்கு கரூர் வழக்குல குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல். ஆதவ் அர்ஜுனா அவர்களும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல். இவங்க ரெண்டு பேரும் விசாரணையில் இருக்கின்ற பொழுது இவங்க நிவாரணம் வழங்கினாங்கன்னா பாதிப்படைந்தவர்கள் இவங்களுக்கு எதிராக பேசுவாங்களா? இல்ல கரூர்ல ஒரு முதலமைச்சரே போய் எல்லாருக்கும் நிவாரணம் வழங்குகின்ற போது சாட்சி சொல்றவங்க எப்படி வந்து சாட்சி சொல்லுவாங்க? அதனால இது எதையாவது திசை திருப்பிவிடும், விசாரணையுடைய போக்கையை மாற்றிவிடும். அதனால வழக்கின் தன்மையை மாற்றத்துக்காக இவங்க நிவாரணம் வழங்குறாங்களா, இல்ல அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்றாங்களா? இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு ஏன் போறாங்க? அதனால தயவு செய்து இந்த நிவாரணங்கள் வழங்குவது, இரண்டாவது ஆறுதல் சொல்வது, இவற்றையெல்லாம் உச்சநீதிமன்றமானது நேரடியாக கண்காணிக்க வேண்டும். யார் போனோம் யாரு போகக்கூடாது என்ற அளவுக்கு உச்சநீதிமன்றமானது முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய ஓட்டவாய் காரணமாக தேவையில்லாத வார்த்தையை விட்டதனால இன்னைக்கு பொறியில ஆதவ் அர்ஜுனா தான் வந்து முதலமைச்சரை சிக்க வைத்து விட்டார். இப்போ அவசர வழக்காக விசாரிக்கிறது. நாளைக்கு ஏம்பா விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க எந்த ஒரு நிவாரணமும் வழங்க வேண்டாம். விசாரணை முடிந்த பிறகு என்ன இழப்பீடு வழங்கலாம் என்று நீதிமன்றம் பரிந்துரைக்கிறதோ அந்த பரிந்துரையின் அடிப்படையில் இப்ப கொடுக்கிற பணத்தை விட அதிகமாக பணம் கொடுக்கலாம், இப்ப கொடுக்கிற வேலையை விட இன்னும் பெட்டரான வேலை கொடுக்கலாம். இப்போ எதையும் நீ வழங்க வேண்டாம், நீங்க கரூருக்கே போக வேண்டாம் அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்து விட்டால் ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணுவாரு? அது மட்டும் கிடையாது, இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக அடுத்தவர் மீது பழி போடுறாரு ஆதவ் அர்ஜுனா, உண்மைக்கு புறம்பாக பேசுறார். அதனால கரூர் சம்பவத்தை பற்றி இனி ஆதவ் அர்ஜுனா பேசவே கூடாது, தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரூர் சம்பவத்தை பற்றி ஊடகங்கள் வந்து ஒருபோதும் விவாதம் நடத்தக்கூடாது, அதுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கரூர் சம்பவத்தை வைத்து முதலமைச்சருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பெரிய காய திமுக நகர்த்தி இருக்குது. இதுல ஏதோ ஒரு முகாந்தரம் இருக்குது என்ற ஒரே எண்ணத்தினாலதான் உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்திருக்கிறது. ஏற்கனவே இவங்க ஆளுநரை பகைச்சுக்கிட்டாங்க, ஆனா வழக்கு வேற உச்ச நீதிமன்றத்தில் அவசரமா எடுத்துக்கிட்டாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அதற்கு பிறகு தமிழக அரசியல் களத்துல பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இணக்கமாக இருந்த ஆளுநர் இன்னைக்கு எதிரும் புதிருமாக மாறி இருக்கின்றார். சோ இந்த லிங்க் எல்லாம் வச்சு பார்க்கும்போது முதலமைச்சர் ஏதோ ஒரு பொறியில சிக்கிட்டாரோ, ஆட்சிக்கு ஆபத்தா இல்ல ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆபத்தா இல்ல முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் தான் பாதிப்பா ஒண்ணுமே புரியல. ஆதவ் அர்ஜுனாவுடைய முந்தன கொட்ட வார்த்தையினால இவ்வளோ விஷயங்கள் நடந்து போச்சு. அமித்ஷா ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ களமிறங்கி இருக்கின்றார். என்ன அரசியல் பெரிய நிகழ்வு நடக்க போகுதுன்னு தெரியல. இரண்டாவது நம்முடைய அண்ணாமலை பற்றி பார்க்கலாம். அண்ணாமலை என்றாலே வந்து யாரை வேண்டுமானாலும் எதிர்க்க துணிந்தவர், அதான் அவருடைய அடையாளம். இரண்டாவது எப்பேற்பட்ட செய்தியாளர்களாக இருந்தாலும் சரி அவர்களை எதிர்கொள்வார். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாலும் பரவாயில்ல, அரசாங்கத்திடத்துல கொண்டு போய் சேர்த்தாலும் பரவாயில்ல, செய்தியாளர்களை சந்திப்பார். செய்தியாளர்களை சந்தித்து இதுதான் தமிழ்நாட்டில் பிரச்சனை, இந்த அரசாங்கம் இதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும், மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று செய்தியாளர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கின்ற கேள்விகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் அழகா வழி சொல்ற மாதிரி செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துவார். சென்னையில ஒரு ஏர்போர்ட்ல இறங்குகின்ற பொழுதும் செய்தியாளர் சந்திப்பார். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல மற்றொரு ஏர்போர்ட்ல இறங்குகின்ற பொழுதும் செய்தியாளர் சந்திப்பார். ஆக மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை எப்போதும் சந்தித்துக் கொண்டே இருப்பார். ஆனா இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது எதுக்குங்க எப்ப பார்த்தாலும் செய்தியாளர் சந்திச்சுட்டே இருக்கணும், செய்தியாளர்கள் சந்தித்து ஏன்னா நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்கறதுக்காக செய்தியாளர் சந்திப்பு, அதனால இனி செய்தியாளர்களை அதிகமா சந்திக்க போறதில்ல அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றார். இது ஒரு முட்டாள்தனமான முடிவு தான். விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கலன்னா அந்த ஆள் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரு, செய்தியாளர் சந்தித்து இதான் நடந்தது இதான் நடக்கலன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் புதுசாக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற நீங்க தமிழக அரசியல்ல அன்றாடம் மக்கள் படுகின்ற வேதனைகளும் பிரச்சனைகளும் செய்தியாளர் சந்தித்து நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் மக்கள் பின்னாடி மக்கள் பிரச்சனைக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால அண்ணாமலை வந்து விஜய் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கல, நானும் சந்திக்க மாட்டேன் அப்படின்ற முடிவெடுத்தது போல தெரியுது. அப்புறம் இந்த அரசாங்கத்துக்கு ஓராண்டு காலம் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்க கவுன்சிலராக கூட போட்டியிட்டு வெற்றி பெறாதவர்கள்.
அதனால அரசியல் களத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சியாளர்களாக அவங்க பரிணமிக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஓராண்டு காலம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். ஓராண்டு காலம் நடக்கின்ற தவறுகளை அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டக்கூடாதா? அவங்க தொடர்ந்து ஆட்சி படத்தில் உட்காந்து நீங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த தப்பை சுட்டி காட்டக்கூடாதா? வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அவங்க நிர்வாகத்தை கத்துக்கிறதுக்கு வேண்டுமானால் ஓராண்டு காலம் அவகாசம் கொடுக்கலாம். ஆனா சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? இந்த அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்? அப்போ நிர்வாக திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறவங்க, முதலமைச்சராக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அனுபவம் இல்லை. அதனால அனுபவம் பெறட்டும் என்று டைம் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு அனுபவம் வேண்டும் என்பதை விட இவங்க ஆற்றல் அற்றவங்க, திறமையற்றவங்க. இவங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் நீங்க அவகாசம் கொடுத்தாலும் இவங்க துறையை சரியா செயல்படுத்த மாட்டாங்க. இவங்கெல்லாம் ரசிகர் பட்டாளமா இருந்து திரையில் இருப்பது உண்மையை நினைச்சு கோஷம் போட்டவங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டு காலம் சினிமாவில் நடிச்சார். ஆனா அது சினிமா வேற, வாழ்க்கை வேறன்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? இவங்களுக்கு எதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும்? இவங்க திறனற்றவர்கள், ஆற்றல் அற்றவர்கள். அதனால இவங்களுக்கு கால அவகாசம்லாம் தரவே தேவையில்லை. தவறுன்னு சொல்லுங்க, இதை சரி பண்ணணும் என்று ஐடியா கொடுங்க, ஆலோசனை வழங்குங்க. ஓராண்டு காலம் நீங்க இந்த அரசாங்கத்தை விட்டு கொடுத்த பிறகு தமிழகம் சுடுகாடா மாறும். அதுக்கப்புறம் இதை சீர் பண்ணணும்னு சொல்லும் போது எப்படி போர்க்கால அடிப்படையில் சீர் பண்ணுவீங்களா? அன்றாட பிரச்சனை எதிர்கொள்கின்ற போது அடுத்தடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது. ஆனா ஓராண்டு காலம் இவங்களுக்கு டைம் கொடுக்கணுமா? இவங்களுக்கு ஓராண்டு காலம் டைம் கொடுத்தா கூட கத்துக்கிற அளவுக்கு திறன் கிடையாது, எல்லாமே தற்குறிஸ். அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ஆளுங்கட்சிக்கு எதிராக அதிரடி காட்டுறது தான் அண்ணாமலையுடைய ஸ்டைலு, அதான் அவருடைய அடையாளம். ஆனா என்னன்னு தெரியல, கட்சியை தொடங்கிவிட்டு மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் போறாராம். ரெண்டாவது இந்த அரசாங்கத்துக்கு கால அவகாசம் கொடுக்குறானா. இப்படியே பண்ணு வச்சுக்கலாம், வீத லீடர்ஸ் என்ற ஒரு தொண்டு நிறுவனமா நடத்திட்டு போ, என்ன சொல்றது? அதனால பத்திரிகையாளர் சந்திப்பது தான் அண்ணாமலையுடைய அடையாளம். ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக களமாடுவது தான், அடிச்சு ஆடுவது தான் அண்ணாமலையுடைய அடையாளம். இது ரெண்டுத்தையும் தொலைச்சிட்டு எப்படி கட்சி நடத்த போறாருன்னு தெரியல, பொறுத்து பார்க்கலாம். நன்றிங்க.